வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோ பார்க்க போகிற டிப்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, வெயிட் இன்க்ரீஸ் பண்ணுறது. அதாவது ரொம்ப மெலிந்த உடலாக இருக்குது, எனக்கு வந்து என்னுடைய உடல் வந்து வெயிட்டே ஆக மாட்டேது, நான் டீனேஜ் டச் பண்ணிட்டேன் சார், ஒரு காலேஜுக்கு போயிட்டுருக்கேன், ஆனால் வந்து ரொம்ப லீனாக இருக்கிறனால எனக்கு வந்து 4 பேரோட பார்க்கும்போது என்னை வந்து ஒரு மாதிரியா டிஃப்ரெண்ட்டாக பார்க்குறாங்க. ஸோ வந்து நான் வெயிட் கெயின் பண்ணணும் அப்படின்னு நிறைய பேர் வந்து மெயில் பண்ணியிருக்கீங்க. அதே மாதிரி வந்து நான் இந்த வீடியோவுக்கு சொல்லக்கூடிய இந்த டிப்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, எல்லாருமே பண்ணியிருக்கக்கூடிய மெயில் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, எனக்கு வந்து மெடிசன்ஸ் மாதிரி இல்லாமல் உணவுலேயே வந்து எனக்கு வந்து இன்க்ரீஸ் பண்ணுற மாதிரி டிப்ஸு சொல்லுங்கள் அப்படின்னு தான் நிறைய பேர் மெயில் பண்ணியிருக்கீங்க. ஸோ அதனால் வந்து உங்களுக்கு வந்து உணவில் வந்து முடிஞ்ச அளவுக்கு எந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து வெயிட் கெயின் பண்ண முடியுமோ அந்த டிப்ஸை நான் கொடுக்குறேன். பட் இதுக்கு முன்னாடி நான் சொல்ல வேண்டிய விஷயங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா, இதுக்கு முன்னாடி வந்து வெயிட் கெயின் ஒரு வீடியோ ஏற்கனவே ஓல்டு வீடியோ ஒன்று போட்டிருக்கேன். ஸோ அந்த வீடியோ நீங்கள் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி பார்த்தீங்கன்னாக்கா, அதுவும் இதையும் நீங்கள் ஃபாலோ பண்ணும்போது ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஒரு மந்த்துக்கு வந்து 5 கிலோ இன்க்ரீஸ் பண்ணுற அளவுக்கு வந்து உங்களுடைய உடம்பு வந்து வெயிட் இன்க்ரீஸ் பண்ணலாம். என்னால் மெடிசன்ஸ் எடுத்துக்க முடியலை அப்படின்றவங்களுக்கு நீங்கள் இந்த உணவில் வந்து ஃபாலோ பண்ணுங்கள். இது வந்து எப்படி இருந்தாலும் மாதம் வந்து உங்களுக்கு 3 கிலோ 2லேருந்து 3 கிலோ வந்து கண்டிப்பாக இன்க்ரீஸ் ஆகும். இது வந்து மெடிசனே இல்லாமல் போகக்கூடிய விஷயங்கள். பட் வித்து ஒரு மருத்துவ குணத்தோடு போகும்போது வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக வந்து உங்களுக்கு வந்து இன்க்ரீஸ் ஆகும் வெயிட்டு. சரி, நான் இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய அந்த லிங்க்கையும் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக சொல்லிட்டு போகிறேன். அதாவது என்னுடைய பழைய வீடியோவில் பார்த்தீங்கன்னா, வெயிட் கெயினோடைய வீடியோவில் நான் என்ன சொல்லியிருப்பேன்னு பார்த்தீங்கன்னா, வெள்ளை பூசணிக்காய் இப்போ நம்ம வந்து சாம்பாருக்கு போடுவோம், பூசணிக்காய் துவையல் செஞ்சு சாப்பிடுவோம் பார்த்தீங்களா. ஸோ அந்த மாதிரி வெள்ளை பூசணிக்காயில் கிடைக்கக்கூடிய கொட்டைகள், அதாவது அந்த வெள்ளை பூசணிக்காயில் வந்து பூசணிக்காய் கட் பண்ணி பார்த்தீங்கன்னா நடுவில் வந்து நிறையா கொட்டை இருக்கும். ஸோ அந்த கொட்டையை வந்து நீங்கள் வேஸ்ட்டு பண்ணாமல் சேவ் பண்ணி வச்சுட்டு நீங்கள் அந்த கொட்டையை வந்து வெயிலில் காய வச்சிங்கன்னா ஒரு அளவுக்கு ஒரு 3 நாள் 5 நாளைக்கு மேலே நல்லா வெயிலில் காய்ஞ்சிருச்சுன்னா அந்த கொட்டையை வந்து ஒரு சின்ன வந்து பிளவு ஏற்படும். ஸோ அந்த பிளவில் ஏற்படக்கூடிய உள்ளே பார்த்தீங்கன்னாக்கா ஒரு சின்ன பருப்பு மாதிரி வெள்ளையாக ஒரு சின்ன பருப்பு கிடைக்கும்னு சொல்லியிருந்தேன். ஸோ அந்த பருப்பை நீங்கள் எடுத்து பவுட்ரு பண்ணி டெய்லி காலையில் நைட்டு பால்லையோ தண்ணியிலையோ இதுலேயோ ஒரு முறையில், அதாவது சாப்பிடும்போது பால்லையோ தண்ணியிலையோ ரெண்டில் ஏதாச்சும் ஒரு முறையில் நீங்கள் சாப்பிடும்போது உங்களுக்கு என்ன ஆகும்னா வெயிட் இன்க்ரீஸ் ஆகும்னு சொல்லியிருக்கேன். பட் இதோட இந்த ஃபுட்டே நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா ரொம்ப ஃபாஸ்ட்டாக க்ரோத் ஆகும். இல்லை சார் என்னால் அவ்வளோ பெரிய ப்ராசஸிங் பண்ணுறது கஷ்டம் அப்படின்னு நினச்சிங்கனாக்கா, இந்த உணவுலேயே வந்து நம்மளுடைய வெயிட் இன்க்ரீஸ் பண்ணுறது எப்படின்றது பார்க்கலாம். இது ரொம்ப சிம்பிள். அதாவது எப்பயுமே செய்யக்கூடிய விஷயங்கள் தான், ஆனால் அதை கொஞ்சம் ரெகுலராக மாற்றி பண்ண போகிறோம், வேறு ஒன்றும் இல்லை. ஆனால் பூசணிக்காய் விதையிலேருந்து கிடைக்கக்கூடிய அந்த பருப்பை நம்ம சாப்பிடும்போது ரொம்ப ஃபாஸ்ட்டாக ரிசல்ட் கொடுக்கும். என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, அது வந்து நம்மளுடைய பிளட்லேருந்தே வந்து க்ரோத் ஆகும்போது ரொம்ப நல்லா வெயிட் இன்க்ரீஸ் ஆகும். முடிஞ்சால் இதையும் சேர்த்து பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா இதை மட்டும் பண்ண முடிஞ்சால் பண்ணுங்கள் தாராளம். அதனால் எந்த தவறும் கிடையாது. சரி, இப்போ இந்த உணவில் வந்து இன்க்ரீஸ் பண்ணுறது எப்படின்ற டிப்ஸை நம்ம பார்க்கலாம். என்ன அப்படின்னாக்கா, அதாவது ஜென்ரலாகவே நம்ம வீடுகளில் எப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, ரொம்ப அதிகமாக வந்து சின்ன வயசுலேருந்தே சாப்பிட்டு பழக மாட்டோம். என்னன்னு பார்த்தீங்கன்னா, குறைவாகவே சாப்பிட்ருப்போம். ஸ்கூல் நேரங்களில் வந்து டைமிங் இல்லாமல் 2 இட்லி 1 இட்லி 3 இட்லி சாப்பிட்டு போகிறது, ஒரு தோசை சாப்பிட்டுட்டு போகிறது, கொஞ்சமாக சாதம் சாப்பிட்டுட்டு போவோம். ஸோ அந்த மாதிரி இதே ஃபாலோ பண்ணிகிட்டே வரும்போது என்ன ஆயிரும்னாக்கா, ஒரு காலேஜ் அட்டன் பண்ணி ஒரு ஜாபுக்கு போகும்போது நம்மளுடைய உடலோடைய வாகு ரொம்ப லீனாக இருக்கும். எல்லாருமே என்னை கிண்டல் பண்ணுறாங்க, எனக்கு வந்து இதெல்லாம் வந்து ரிலீவ் ஆகணும் அப்படின்னு நினச்சிட்டு இருப்பீங்க. ஸோ அவங்கள மாதிரி யங்ஸ்டர்ஸ்க்கு வந்து இந்த டிப்ஸ் ரொம்ப நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆனால் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பூசணிக்காய் விதையிலேருந்து கிடைக்கக்கூடிய அந்த பருப்பு ப்ளஸ் இந்த ஃபுட்டு ஃபாலோ பண்ணிங்கன்னா ரொம்ப ஃபாஸ்ட்டாக க்ரோத்தாக ஒரு மாதத்துக்கு 5 கிலோ அளவுக்கு இன்க்ரீஸ் ஆகும். 3லேருந்து 5 கிலோ தாராளமாக கண்டிப்பாக இன்க்ரீஸ் ஆகும். அந்த பூசணிக்காய் விதையிலேருந்து கிடைக்கக்கூடிய பருப்பு ப்ளஸ் இந்த ஃபுட்டு ஃபாலோ பண்ணும்போது நல்லா க்ரோத் ஆகும். எனக்கு அவ்வளோ ரிஸ்க்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லும்போது ஃபுட்டை மட்டும் நம்ம இப்போ பார்க்கலாம். சரி, எப்பயுமே நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வந்து நம்ம அளவாகவே சாப்பிட்டு பழகிருப்போம். அதுக்கு மேலே நம்ம சாப்பிட மாட்டோம். ஆனால் இப்போ வந்து ஒரு சின்ன சேஞ்ச் பண்ண போகிறேன். என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, நான் ஒரு நாளைக்கு ஒரு தோசை 2 தோசை தான் சார் காலைல எடுப்பேன். அதுவும் நான் ரொம்ப லேசாக பேப்பர் மாதிரி ஒரு தோசை சாப்பிட்டு போவேன் அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. அங்கே தான் நம்மளுடைய தவறே இருக்குது. அதாவது
நான் வந்து காலையில் 2 தோசை எடுத்திருக்கேன். ஆனால் அந்த தோசை பார்த்தீங்கன்னா ரொம்ப லீனாக இருக்கும் அப்படின்றீங்க பார்த்தீங்களா? அதுக்கு பதிலாக ஒரு 10 தோசை சாப்பிட முடியணும். அந்த மாதிரி பண்ணுங்க. அதாவது கொஞ்சோண்டு சாப்பிட்டு வயிறு ஓரளவுக்கு மீடியமாக ஃபுல்லானோடனே நம்ம என்ன பண்ணிடுறோம், போதும் அப்படின்ற அந்த மைண்டை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு பதிலாக நிறையா சாப்பிடுங்க. அதாவது முடிஞ்ச அளவுக்கு லைட்டாக உங்கள் வயிறை ப்ரெஸ் பண்ணாலே வாமிட் வர்ற அளவுக்கு நீங்கள் சாப்பிட்டு பழகணும். ஒரு 2 நாளைக்கு வந்து உங்களுக்கு அந்த சாப்பாடு வந்து என்ன ஆகும்னாக்கா ரொம்ப ஒரு மாதிரியா வந்து அன்கம்ஃபர்ட்டாக ஃபீல் பண்ணுவீங்க. அதாவது ரொம்ப ஒரு மாதிரியா வந்து திகட்டுற மாதிரி ஃபீல் பண்ணுவீங்க. அதாவது ஒரு 2லேருந்து 3 நாள். ஏன் சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, தொடர்ந்து ஒரு அளவான ஒரு சாப்பாடு எடுத்து நம்ம சாப்பிட்டு பழகியிருப்போம். கொஞ்சம் திடீர்னு அதிகமாக சாப்பிட ஆரம்பித்தோன்னே என்ன ஆகும்னாக்கா, நம்மளுடைய உணவு குழாய் வந்து ஒரு அளவுக்கே அப்படியே ஃபாலோ பண்ணிகிட்டே வந்திருப்போம். ஒரு 2 தோசை தான் நம்ம ரெகுலராக சாப்பிட்டு வர்றோம். ஆனால் இன்றைக்கி வந்து 7 தோசை 5 தோசை வந்து டைட்டாக ஃபில் பண்ணியாச்சு எப்படியோ சாப்பிட்டு. அப்போ என்ன ஆகும்னா அந்த உணவு குழாய் ஃபுல் ஆகிட்டு ரொம்ப டைட்டாக வயிறு வந்து பேண்ட்ரின்ட்டு போடும்போது ஒரு மாதிரியா உட்கார முடியாமல் ரொம்ப டைட்டாக இருக்கும். ஆனால் அது ஒரு 2லேருந்து 3 நாள் தான் அந்த மாதிரி ஃபீல் இருக்கும். நீங்கள் வந்து முடிஞ்ச அளவுக்கு வந்து காலையில் மத்தியானம் நைட்டு கண்டிப்பாக நைட்டு வந்து நல்ல உணவு அதிகமாக எடுத்துக்கோங்க. காலையில் மத்தியானம் நைட்டு நம்ம எல்லார் வீடுகள்லேயும் நைட்டு அதிகமாக சாப்பிடாப்பா குறைவாக சாப்பிடுப்பா அப்படின்னே சொல்லி 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 வந்துருப்பாங்க. ஸோ அப்போ என்ன ஆகும், நம்ம ரெகுலராக அப்போ காலையில் 4 3 தோசை திங்கிறவர் நைட்டு பார்த்திங்கன்னா ஒரு தோசை தின்ட்டு போதுன்றாங்க. அதுக்கு பதிலாக நைட்டு ஒரு 5 தோசை சாப்பிடுங்க, 5 இட்லி சாப்பிடுங்க, நல்லா சாப்பாடு இருந்தால் சாதம் சாப்பிடுங்க. வெயிட் இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்களை வந்து அதாவது அரிசி உணவுகளில் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கனாலே உங்களுக்கு வெயிட் இன்க்ரீஸ் கண்டிப்பாக ஆகும். நைட்டு முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் சாதம் சாப்பிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கொஞ்சோண்டு சாப்பிடக்கூடாது. நான் திரும்ப திரும்ப அதான் சொல்கிறேன், குறைவாக சாப்பிடாம நிறையா எடுத்துக்கோங்க, நல்லா ஃபுல் பண்ணுங்கள். காலையில் ஒரு 9 மணிக்கு நான் சாதம் சாப்பிட்றேன், மத்தியானம் 2 மணி போல் சாப்பிட்றேன்னா நைட்டு 8 மணி போல் நல்லா ஃபுல் பண்ணுங்கள். குறைவாக சாப்பிடாம ஃபுல் பண்ணுங்கள். சரி, இந்த சாதம் வந்து நம்ம சாப்பிடக்கூடிய விஷயத்தை வந்து அந்த உணவு குழாயை நல்லா டைட் பண்ணுங்கன்னு சொன்னேன். 3 நாள் வரை, அது ஒரு 3லேருந்து 5 நாள் வரை கொஞ்சம் கஷ்டமாக தெரியும், ரொம்ப இறுக்கமாக வயிறு இறுக்கமாக தெரியும். அதுக்கப்புறம் அந்த உணவு குழாயோடைய விரியம், அந்த எப்பயுமே நம்ம ஒரு 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 குறிப்பிட்ட அளவுக்கு சாப்பிட்றோம் அப்படின்னா அந்த குழாயோட அந்த பை வந்து எப்படி இருக்கும்னா ஒரு லெவல்லையே தான் மெயின்டைன் பண்ணியிருப்பேன். 5 10 வருஷம் 15 வருஷம் கொஞ்சமாகவே சாப்பிட்டு. ஸோ திடீர்னு கொஞ்சம் அதிகமாக உணவு கொடுக்கும்போது அந்த குழாய் விரிய ஆரம்பிக்கும். அந்த பை வந்து நம்ம உணவு குழாய் பை வந்து விரியும். ஸோ நீங்கள் தொடர்ந்து அதிகமாக சாப்பிடும்போது என்ன ஆகும்னா நாளடைவில் நீங்கள் அதிகமாக சாப்பிட்டா தான் உங்களுக்கு பசி வந்து குறையும். இல்லைன்னா கொஞ்ச நேரம் சாப்பிட்டா ஒரு 2 மணி நேரத்தில் திரும்ப பசிக்க ஆரம்பிச்சிடும். ஸோ இதை ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வந்து வெயிட் இன்க்ரீஸ் ஆகும். 1. 2வது என்ன அப்படின்னா, ஒவ்வொரு முறை உணவு சாப்பிட்ட பிறகு யங்ஸ்டர்ஸாக இருக்கிறனால நீங்கள் தாராளமாக ஸ்வீட்ஸ் எடுத்துக்கோங்க. ஒரு முறை உணவு சாப்பிட்ட பிறகு, இப்போ காலைல டிஃபன் சாப்பிட்டீங்களா, ஒரு பால் பேடா, ஒரு ஹல்வா, லட்டு, ஏதாச்சும் ஒரு ஸ்வீட் எடுத்துக்கோங்க. மத்தியானம் ஒரு ஸ்வீட் எடுத்துக்கோங்க, நைட்டும் ஒரு ஸ்வீட் எடுத்துக்கோங்க. அப்போ உணவு வந்து நிறையா சாப்பிட சொல்லியிருக்கேன். அப்போ நம்ம உணவு அதிகமாக சாப்பிட சாப்பிட நம்மளுடைய உணவு பை வந்து அதிகமாக விரிவு அடையும் போது உடலுக்கு வந்து எல்லா மாற்றத்தையும் அது கொடுக்கும். ஏன்னா உணவு அதிகமாக வந்துருச்சுன்னா அதை வந்து ரத்தத்தில் வந்து அதுக்கு கொடுக்க வேண்டிய வைட்டமின் மினரல்ஸுகள் கொடுக்கும்போது அதிகமாக இருக்குன்னு சொல்லும்போது அது என்ன செய்யும்னா ரத்தத்தில் வந்து அது வந்து நம்மளுடைய உடலில் வந்து ஃபேட்டாக கன்வெர்ட் பண்ணி சேவ் பண்ணி வைக்கும். ஏன் அப்படின்னா நாளைக்கு நமக்கு ஏதாச்சும் ஒரு பிரச்சனைலாம் அதுலேருந்து எடுத்துக்குவோம் அப்படின்றது தான் இந்த ஃபேட்டாக கன்வெர்ட் பண்ணி சேர்த்து வைக்கிறது. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் அதிகமாக சாப்பிடும்போது ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய உடலில் வந்து ஒரு 2 மாதம் இதே மாதிரி தொடர்ந்து சாப்பிட்ட பிறகு பார்த்தீங்கன்னா உங்களுடைய பேண்ட் சைஸ் கண்டிப்பாக வந்து சேஞ்ச் ஆகும், வெயிட் இன்க்ரீஸ் ஆகும், உங்களுடைய உடல் வந்து தேஜஸ் வந்து சேஞ்ச் ஆகி ஒரு பார்க்குறதுக்கு நல்ல விதமாக இருக்கும். சரி, உணவு அதிகமாக சாப்பிட்றது 1. உணவு ஒவ்வொரு முறை சாப்பிட்டு முடித்த உடனே ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷத்துக்குள்ளே ஸ்வீட்ஸ் எடுத்துக்கோங்க. காலையில் மத்தியானம் நைட்டு 3 வேளையும் ஸ்வீட்ஸ் எடுத்துக்கோங்க. நைட் நேரங்களில் வந்து ஸ்வீட் சாப்பிட்டு ஒரு சாதம் சாப்பிட்றோம், ஒரு 8 9 மணி போல் நான் இன்றைக்கி சாப்பிட்றேன். சாப்பிட்டு ஒரு 10 நிமிஷத்தில் ஸ்வீட்ஸ் எடுத்துக்கிறேன். லட்டு மாதிரியோ இல்லை பால் பேடாவோ பால்கோவாவோ ஏதோ ஒரு முறை வந்து ஸ்வீட் எடுத்துக்கிறேன். ஸ்வீட் எடுத்து ஒரு 20-30 மினிட்ஸில் திரும்ப ஒரு கிளாஸ் பால், நல்லா பெரிய கிளாஸ் அளவுக்கு பால் எடுத்துக்கோங்க. ஸோ இதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். இதை ஃபாலோ பண்ண பிறகு ஒரு 2 மந்த்ஸ் கழிச்சு நீங்களே பாருங்கள், உங்களுடைய வெயிட் வந்து கண்டிப்பாக இன்க்ரீஸ் ஆகிருக்கும். உங்களுடைய உடலுடைய தோற்றமும் கண்டிப்பாக மாறி இருக்கும். சரி, அடுத்த டிப்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா,
கேக்கு நம்ம ரெகுலராக வந்து கேக்கு நம்ம கடைகளில் இருக்குது பார்த்தீங்களா, அந்த கேக்கு வந்து க்ரீம் அதிகமாக உள்ள க்ரீம், அதாவது நல்லா கேக்கு இப்போ தனி கேக்காக வச்சுருப்பாங்க நிறையா க்ரீம் இருக்கிற மாதிரி. ஸோ தொடர்ந்து டெய்லி ஒரு ஒரு கேக் நீங்கள் சாப்பிட்டுக்கிட்டே வந்து பாருங்கள். ஒரு மாதங்களில் இன்றைக்கி நான் 5ஆந்தேதி இன்றைக்கி ஆரம்பிச்சிருக்கேன்னா, அடுத்த 5ஆந்தேதி நீங்கள் அதை உங்களுடைய வெயிட் பார்க்கும்போது 35 கிலோ தான் சார் இருக்கேன் அப்படின்றவங்களுக்கு, ஒரு சிலருடைய உடல் வாகு பார்த்திங்கன்னா 36 38 கிலோ போகும், 39 கிலோ போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒரு சில பேருக்கு மாதம் 2 கிலோ கண்டிப்பாக இன்க்ரீஸ் ஆகும். இது ஃபாலோ பண்ணிங்கன்னா 2லேருந்து 3 கிலோ கண்டிப்பாக இன்க்ரீஸ் ஆகும். ப்ளஸ் அதோட அந்த வெள்ளை பூசணிக்காய் விதையிலேருந்து கிடைக்கக்கூடிய அந்த பருப்பு சாப்பிடும்போது 5 கேஜி கண்டிப்பாக எவ்ரி மந்த் யூ வில் கெட் 5 கேஜஸ். ஒரு மாதமும் நீங்கள் 5 கிலோ வந்து தாராளமாக இன்க்ரீஸ் பண்ணலாம். இந்த உணவு முறையும் ப்ளஸ் அந்த மருத்துவ இதுவும் சேரும்போது 5 கிலோ இன்க்ரீஸ் ஆகும். எனக்கு அது வேண்டாம், நான் உணவுலேயே கொண்டு போகிறேன் அப்படின்னு சொல்லும்போது 2 to 3 கேஜஸ் வந்து கன்ஃபார்மாக வந்து உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகும். ஸோ உணவை வந்து சாப்பிடும்போது நிறையா சாப்பிட சொல்லியிருக்கேன். சாப்பிட்ட பிறகு ஸ்வீட்ஸ் எடுத்துக்க சொல்லியிருக்கேன். டெய்லி முடிஞ்சால் க்ரீம் கேக்கு எடுத்துக்க சொல்லியிருக்கேன். அதுக்கப்புறம் வந்து உங்களால் முடிஞ்சால் வந்து ஐஸ் சாப்பிடுங்க. அதாவது பால் அப்படின்றது வந்து ஒரு ஐஸ் ஐஸ் செய்கிற விதம் பார்த்திங்கனாக்கா, அவங்க சாக்லேட்டு, கொக்கோ, பால் பவுட்ரு, ஸ்வீட் இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி தான் ஐஸை வந்து அதுக்கேற்ற மாதிரி ஃப்ளேவர்ஸ் எல்லாம் மிக்ஸ் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ நீங்கள் தொடர்ந்து க்ரீம் கேக் சாப்பிடும்போதும் ஐஸு வந்து ஒரு நாள் விட்டு ஒரு நாள் எல்லாம் தொடர்ந்து சாப்பிடும்போது உங்களுடைய உடல் எடை வந்து பார்த்திங்கனாக்கா ரொம்ப நல்லா இன்க்ரீஸ் ஆகிருக்கும். அதே மாதிரி கடலை எடுத்துக்கோங்க. அதாவது நிலக்கடலை அப்படின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, கடலை எடுத்துக்கோங்க. அவிச்ச கடலை வந்து பித்தம் கிடையாது, வெறும் கடலை தான் பித்தம். அதனால் நீங்கள் தாராளமாக டெய்லி கொஞ்சம் கொஞ்சம் கடலை, ஒரு 5 ரூபா கடலை வாங்கி சாப்பிடுங்க. ஸோ அது கடலை சாப்பிடுங்க. அதுக்கப்புறம் இன்றைக்கெலாம் வந்து பாக்கெட்டில் வந்து முந்திரி பருப்பு பாக்கெட்டில் வந்து விற்க ஆரம்பிச்சிட்டான். 5 ரூபா கொடுத்தா 5 முந்திரி பருப்பு 6 முந்திரி பருப்பு போட்டு பாக்கெட்லாம் விற்க ஆரம்பிச்சிட்டான். ஸோ டெய்லி நைட்டு வந்து ஒரு 5லேருந்து 6 முந்திரி பருப்பு, கடலை வந்து முடிஞ்சால் மத்தியானம் இல்லாட்டினா காலையில். ஸ்வீட்ஸ் வந்து ஒரு உணவு சாப்பிட்ட பிறகும் ஸ்வீட்ஸ் எடுத்துக்கோங்க. உணவு வந்து அதிகமாக சாப்பிட சொல்லியிருக்கேன். இந்த ஒரே ஒரு விஷயத்தை, இந்த ஒரு 4 விஷயங்களில் நீங்கள் கண்டினியூவாக ஃபாலோ பண்ணிங்கன்னா போதும், எவ்ரி மந்த் யூ வில் கெட் சாலிட் 2 to 3 கேஜஸ். ஸோ வந்து உங்களுடைய உணவை வந்து இப்போ நீங்கள் சேஞ்ச் பண்ணும்போது கண்டிப்பாக நீங்கள் வந்து வெயிட் இன்க்ரீஸ் ஆகிருப்பீங்க. ப்ளஸ் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரியே நம்மளுடைய பழைய வெயிட் கெயின் வீடியோவில் நம்ம அந்த வெள்ளை பூசணியிலேருந்து நம்ம கிடைக்கக்கூடிய விதையிலேருந்து எடுத்து அந்த பருப்பு சாப்பிட சொல்லியிருந்தேன் இல்லையா, அந்த பருப்பு வந்து பாலோடையோ இல்லை தண்ணியோடையோ மிக்ஸ் பண்ணி சாப்பிடும்போது இந்த ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். 3 மாதத்துலேயே உங்களுடைய கேஜி 10 கிலோ குறையாமல் எவ்வளோ லீனாக இருந்தாலும் 3 மந்த்ஸில் நீங்கள் வந்து உங்களுடைய வெயிட் வந்து 10 கிலோ தாராளமாக இன்க்ரீஸ் பண்ணியிருக்கலாம். ஸ்வீட்ஸ் எடுத்துக்கோங்க, ஸ்வீட் எடுத்துக்க சொல்லியிருக்கேன். உணவு நல்லா அதிகமாக சாப்பிட சொல்லியிருக்கேன். க்ரீம் கேக் எடுத்துக்க சொல்லியிருக்கேன். ஐஸு முடிஞ்சால் எடுத்துக்கோங்க. நிலக்கடலை எடுத்துக்கோங்க, முந்திரி எடுத்துக்கோங்க. இது எல்லாமே ரெகுலராக கிடைக்கக்கூடியது தான். இதை நீங்கள் தாராளமாக சாப்பிடும்போது உங்களுடைய வெயிட் ரொம்ப நல்லா இன்க்ரீஸ் ஆகிருக்கும். இதுவே போதும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இது போகும். 1 மந்த்து கழிச்சு உங்களுடைய வெயிட் பாருங்கள், இந்த வெறும் உணவுலேயே வந்து நல்லா இன்க்ரீஸ் ஆகிருக்கும். இல்லை அப்படின்னா முடிஞ்சால் உங்களுடைய அந்த பூசணிக்காயிலேருந்து கிடைக்கக்கூடியதையும் சாப்பிடுங்க. அதை ரெண்டையும் நீங்கள் சாப்பிடும்போது தாராளமாக நீங்கள் வந்து 3லேருந்து 5 கிலோ கண்டிப்பாக இன்க்ரீஸ் ஆவீங்க. ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்ல ரிசல்ட் கிடைக்கும். வணக்கம்.